ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு 7:1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின் படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த உலகத்துல நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகள் வரும்போது ஏசப்பா சமூகத்துல போய், ஆண்டவரே என்னைய அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அவன் மந்திரம் பண்ணிட்டான், இவன் பில்லி சூனியம் பண்ணிட்டான், அவனை அப்படி பண்ணிருங்க, அவன் கண்ணை குத்திருங்க, இவன் காதல் உடைச்ச போட்டுருங்க. நான் ஜோம் பண்ணேன், அவன் அப்படி பண்ணோட நான் ஜோம் பண்ணேன், பாத்தியோ அவன் மகன் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான். இதுக்கம்மா நம்மள ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நம்மளும் பாவிகளா தானே இருந்தோம், துரோகிகளா தானே இருந்தோம். கைய கால உடைச்சு போட்டிருந்தா இன்னைக்கு வந்து சர்ச்சில் உட்கார்ந்து இருக்க முடியுமா? ரட்சித்துட்டாரு, ஞான ஸ்நானமும் எடுத்தாச்சு, கம்யூனியனும் எடுக்கிறோம். அப்படியே 100% பரிசுத்தமா மாறிட்டோமா? 100% இயேசு போல மாறிட்டோமா? இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் கைய காலம் உடைக்காம நல்லா தானே வச்சிருக்கிறாரு. அப்ப நமக்கு விரோதமா மத்தவங்க ஒரு சின்னதா செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவங்கள சபிச்சு சில பேர்லாம் ஜபத்தை போய் மந்திரவாத மாதிரி யூஸ் பண்றது. ஆண்டவரே நீங்க கேளுங்க, அவர் கேட்பாரு. அவங்கள மட்டும் இல்ல, உங்களையும் கேட்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின் படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நற்செய்தியா வாழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, துர்ச்செய்தியா வாழ்ந்தா எப்படிமா? நற்கீர்த்தி உண்டாகும்படி செய்யுங்கன்னா, எனக்கு நற்கீர்த்தி உண்டாகும்படி செய்யுங்கன்றாரு ஆண்டவர். உங்களை பாக்குறவங்க உங்கள என்னைய பார்க்கணும், உங்களை பாக்குறவங்க உங்கள இயேசுவ பார்க்கணும்னு ஆண்டவர் பேசுறாரு. நம்ம எதிரால் பாக்குற மாதிரில நடந்துக்கிறோம். எதிரால் யாரு? சாத்தான். நம்மள இயேசுவ பார்க்கணுமா இல்ல நம்மள சாத்தான பார்க்கணுமா மத்தவங்க? இன்றைக்கு இயேசு சுவாமியை நோக்கி ஜனங்கள் வராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் என்பதை என்றைக்கு நாம ஒத்துக்கொண்டு நம்ம மனம் திரும்ப போகிறோமோ அந்த நாள் முதலாய் பரிசுத்த ஆவியானவர் சபைகளின் மீது ஊற்றப்படுவார், தேசத்தின் மீது ஊற்றப்படுவார். தேசத்திலே ஒரு எழுப்புதலை அவர் அனுப்புவார். முதலாவது மனம் திரும்ப வேண்டியது, முதலாவது எழுப்புதல் அடைய வேண்டியது நீங்க தான், நான் தான். இதை உணர்ந்தால் போதும், தேசத்திலே எழுப்புதல் வந்துவிடும். தேசத்துல எழுப்புதல் வரல. ஆண்டவரே எழுப்புதல் அனுப்புங்க. ஆண்டவரே இந்த மாமியார் இப்படி பண்றாங்களே, இந்த அம்மா இப்படி பண்ணுது, இந்த அம்மா ரட்சிங்க, இந்த மாதிரி சந்திங்க. ரட்சிக்க மாட்டாங்க. உங்க இருதயத்துல கசப்பு வச்சுட்டு, உங்க மாமியார் மேல ஆத்திரம் வச்சுட்டு, கோபம் வச்சுட்டு, எரிச்சல் வச்சுட்டு, மருமக மேல அவ்வளவு கடுப்பும் கசப்பும் வச்சுட்டு, ஆண்டவரே என்னங்க ஐயா மருமகளை தொடவே மாட்டேங்கிறேன், நானும் 5 வருஷமா ஜபம் பண்ணிதான் பாக்குறேன், இந்த மாமியார் புத்தி மாறவே மாட்டேங்குது. மாறாதுமா. 5 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் மாறாது. புல்பீட்ல நின்னு சொல்றேன், மாறாது. நீங்க மாறுற வரைக்கும் அவங்க மாற மாட்டாங்க. நீங்க மாறுங்க, அவங்க மாறுவாங்க. நீங்க நேசிங்க, நீங்க சகிங்க, தீமைய சகிங்க, அடிச்சா வாங்கிக்கங்க. 4 பேர்கிட்ட போய் உங்களை பத்தி தப்பு தவறு பேசட்டும், முழங்கால் போட்டு அந்த மாமியார் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மாமியார் அறியாம இருக்கிறாங்க, ஆண்டவரே என்னை பத்தி இப்படி போய் இல்லாத பொல்லாத பேசுறாங்க, ஆண்டவரே இவங்க எப்படி ஆண்டவரே பரலோகத்துக்கு வர முடியும்? திடீர்னு அவங்க ஒருவேளை அவங்க உயிர் போயிடுச்சுன்னா நரகத்துக்குள்ள போயிருவாங்க. அந்த அம்மாவை சந்திங்கன்னு ஜெபம் பண்ணுங்கம்மா. சந்திக்காம இருப்பாரா? சேலஞ்ச் பண்றேன், சந்திப்பாரு.
ஊரெல்லாம் போய் மாமியார் அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, எனக்கு என் புருஷனுக்கு நடுவுல பிரச்சனையை உண்டு பண்றாங்க, என் மருமக சோறு போட மாட்டேங்கிறா, ஊரெல்லாம் போய் பேசுறது. உண்மைதான், செய்ய மாட்டேங்கிறாங்கதான், பொய் சொல்லல நீங்க. ஆனா சொல்ல வேண்டிய இடம் தேவ சமூகம். செய்ய வேண்டிய காரியம், தீமைக்கு எதிர்த்து நிக்காதீங்க, தீமையை நன்மையினால வெல்லுங்க, தீமையை நன்மையினால வெல்லுங்க. ஆண்டவர் அதைத்தான் செய்தார். இந்த பிலாத்து என்னை அடிக்கிறான், இந்த ஏரோது என்னை அடிக்கிறான், ஏரோதுடைய போர் சேவர்கள் என்னை அடிக்கிறாங்க, ஐயோ 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 முறையான கூக்குரல் இட்டாரா? வசனம் சொல்லுகிறது, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல தன் வாயை திறவாமல் இருந்தார். வாயை வெளியில திறக்காதீங்க, தனி அறையில திறங்க, முழங்கால் படியிட்டு திறங்க. அன்னாள் ஆலயத்துல போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். உடனடியாய் அவளுக்கு அற்புதம் நடந்தது. உடனடியாய் அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டானது. அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பினா, நீங்க மறுரூபம் அடைஞ்சீங்கன்னா உங்க கணவர் மறுரூபம் அடைவார், உங்க பிள்ளைகள் மறுரூபம் அடைவாங்க, உங்க மாமியார் மறுரூபம் அடைவாங்க. ஆண்டவர் இடத்துல போங்க, முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே என்னால முடியல, ஆண்டவரே இந்த சித்திரவதை என்னால தாங்க முடியல, ஆண்டவரே கணவரை சந்திங்க, ஆண்டவரே. இருதயத்துல கணவன் மீது கசப்பையும் வெறுப்பையும் வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்படாதுமா. உங்களை திட்டுற மாமியார, நாத்தனார, மருமகளை மன்னிக்க முடியல ஆண்டவர்கிட்ட அதுக்கான பலனை கேட்டு, ஆண்டவரே என்னால அவங்கள மன்னிக்க முடியல, ஆண்டவரே என்ன பேச்சு பேசிட்டாங்க, ஆண்டவரே கேட்க கூடாததெல்லாம் என்னை பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே சொல்லக்கூடாததெல்லாம் என்னை பத்தி சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நான் வேலைக்குதான் ஆண்டவரே போயிட்டு வரேன், எவன் கூடயோ போயிட்டு வரான்னு சொல்லிட்டாங்க, ஆண்டவரே சொல்றாங்கதாம்மா, இல்லைன்னு சொல்லல. உங்க மேல இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உங்க மேல பழி சாட்டி உங்களுக்கு உங்க புருஷனுக்கு நடுவுல பிரச்சனையை உண்டு பண்ணி செய்யறாங்கதான். ஏன் செய்யறாங்க? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவங்களுக்குள்ள வேற சில ஆவிகள் இருக்கு. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா போராடுது. நீங்க இத மாம்சத்துல பார்த்து அவங்களோட நீங்க சண்டை போட்டீங்கன்னா, இல்ல நீங்க அவங்ககிட்ட நியாயம் கேட்டீங்கன்னா, இல்ல நீங்க உங்க புருஷன்ட்ட போய் நியாயம் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ணாதீங்க. நம்முடைய யுத்தம் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. என் மாமியாருக்குள்ள கிரியை செய்யற அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். என் மாமியாரை எனக்கு விரோதமா பேச வைக்கிற அந்த பொல்லாத ஆவியை என் மாமியாரை விட்டு புறப்பட்டு போ. ஆண்டவரே அந்த பொல்லாத ஆவியை கட்டுங்க. ஏசப்பா அந்த பொல்லாத ஆவியை என் மாமியாரை விட்டு துரத்துங்க. இடைவிடாம ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. என்னம்மா டயர்டா வந்திருக்கியா? கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? கேக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்க வந்து சொல்லுவீங்க அவங்க மாறிட்டாங்க. நடக்கிற காரியத்தை சொல்றேன். எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ஏசப்பா, அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா?